சம்மந்தி, ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ராசாத்தி இப்ப விட்டா எப்பவுமே காப்பாற்ற முடியாது. அதனால இப்ப ராசாத்தி பத்தி மட்டும்தான் எங்களால யோசிக்க முடியும். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இதே சம்மந்தி அம்மா இருந்திருந்தா சும்மாவா விட்டுருப்பாங்க? நீங்க சம்மந்தி அம்மாக்கு போன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவளுக்கு போன் பண்ணாலும் கண்மணியால வெளியே வர முடியாது. அவங்க இருந்திருந்தா கண்மணி 1 மணி நேரத்துல வெளியில வந்திருப்பான். அதுதான் இல்லையே. சரி, நான் போன்ல பேசிக்கிறேன். அதெல்லாம் எதுவும் பேச முடியாது. அவ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக போயிருக்கா. நான் போன்ல தானே பேச போறேன். அவ உங்க கால் இல்ல, யாரு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஏன்னா அவ போனே எங்கிட்ட தான் இருக்கு. போனை வீட்டில் வச்சுட்டு போயிட்டா. எதுவா இருந்தாலும் நம்ம ராசாத்தி குணமானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். போய் வேற ஏதாச்சும் வேலையை பாருங்க. இல்ல ராசாத்திக்கு தேவைப்படுற ரத்தம் கொடுக்குற ஆளா இருந்தா கூட்டிட்டு வாங்க. வா பாரு, போலாம். இந்த ஊர்ல சம்மந்தி இல்லனா எங்களுக்கு என்ன வேற ஆளா இல்ல? எங்களுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. முருகா. ஐயா, நான் கண்மணியோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. அது கண்மணிய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கய்யா. என்னங்க சொல்றீங்க? எப்படி? அந்த டிரைவர் பையன் போலீஸ் அடிக்கிற அடியில உண்மையை சொல்லிட்டான். நான் தான் அந்த ஏட்டுக்கிட்ட சொல்லி அவனுங்களை தப்பிக்க விட சொன்னேனே. சரி, அது இருக்கட்டும். இந்த விஷயத்தை மரகதமா ஏன் என்கிட்ட போன் பண்ணி சொல்லவே இல்ல? என்ன முருகா இது? அவங்க தான் ஊர்லயே இல்லையே. அவங்க மட்டும் இருந்திருந்தா கண்மணிய வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க இல்லன்னு தான் நான் உங்களுக்கு போன் பண்றேன். ஐயா, உங்களுக்காக கண்மணி என்னெல்லாம் பண்ணா. என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாதீங்கம்மா. கண்மணியை வெளியில வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னும் 2 நாள்ல கண்மணியை நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா. பாருங்கண்ணே, நம்ம குடும்பத்துக்கு ஏன் தான் இப்படி சோதனை மேல சோதனை வருதோ தெரியல. ஆமா தம்பி, இப்பதான் பண பிரச்சனை முடிஞ்சு தலை நிமிந்தா உடனே ராசாத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னவோண்ணே, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதை சரி பண்ணத்தாப்பா மங்கை இந்த பூஜையே ஏற்பாடு பண்ணாப்பா. ஆனா இந்த பூஜையை பண்ண விடாம ராசாத்திய ஏன் சாமி இப்படி பண்ணிருச்சு? அப்படி ராசாத்தி என்னதான் பண்ணா? எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணா. கடவுளை ஏன்பா குத்தம் சொல்ற? நம்ம வீட்லயே ஒரு நச்சு பாம்பு இருந்திருக்கு, அதை கவனிக்காம விட்டுருக்கோம். அது பண்ண வேலைதான்ப்பா இதெல்லாம். இருந்தாலும் அந்த கடவுள் நினைச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாமே. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விடுப்பா, ராசாத்தி கண்டிப்பா எழுந்து வந்துடுவா. நம்ம குலசாமி அவளை கண்டிப்பா காப்பாத்தும். இது எல்லாமே அந்த கண்மணியோட சுயரூபம் நமக்கு தெரியறதுக்காக தான்ப்பா. அதனால ராசாத்திக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. அவ பண்ண நல்லதெல்லாம் சேர்ந்து அவளை கண்டிப்பா மீட்டு கொண்டு வந்துரும்பா. அப்படி என்ன கோபம் இந்த கண்மணிக்கு? ராசாத்தி உயிரோட விளையாடுற அளவுக்கு இவளெல்லாம் என்ன சொல்றது? சரி விடுப்பா, எல்லாரும் ராசாத்தி மாதிரி வருவாங்களா? அவ தனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் நல்லது நினைப்பா. நீங்க சொல்றதும் சரிதானே. கண்மணிய அவ சித்தி மகன் ஜெயில தூக்கி போட்டப்ப நம்ம ராசாத்தி தானே அவளை காப்பாத்துனா. அந்த நன்றி கூடவா கண்மணிக்கு இருக்காது? இனிமே இதை பத்தி என்ன பேசுறது? ஆமா, மங்க எங்க போனா? ஆளே காணோம். தெரியலண்ணே, என்கிட்ட கூட சொல்லாம எங்க போனானே தெரியல. பாரி, போன் போட்டு பாருப்பா. சரிண்ணே. நாட் ரீச்சபிள்னு வருது. திரும்ப போட்டு பாருப்பா. ஹலோ, சொல்லுங்க. மங்கை எங்க இருக்க? நான் கோவில்ல இருக்கேங்க. ஏன் மங்க இங்க
ராசாத்தி பக்கத்துல இல்லாம நீ எதுக்கு கோயிலுக்கு போன? இல்லங்க, என்னால முடியல. ராசாத்தி இந்த மாதிரி ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கிறதா என்னால பார்க்க முடியல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வா, நம்ம ராசாத்திக்கு சீக்கிரமா சரியாயிடும். இல்லங்க, என்னால அங்க வர முடியாது. ராசாத்தி கண்ணு முழிக்கட்டும், அப்ப வந்து அவளை நான் பாக்குறேன். மங்கை அண்ணே, மங்கை ராசாத்தி கண்ணு முழிச்சாதான் இங்க வருவேன், அது வரைக்கும் கோயில்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. மேடம், நாங்க சொல்லுங்க எம்ஆர் சார். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். அங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும். ரொம்ப எமர்ஜென்சி மேடம். சாரிங்க, ஏபி நெகட்டிவ் இல்ல. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்லங்க, இங்க ஏபி நெகட்டிவ் இல்ல. மேடம், வேற எங்கே கிடைக்கும்னாது சொல்லுங்க. நீங்க அதை சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா எங்களுக்கு நேரம் இல்லை மேடம். அங்க என் தங்கச்சி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா மேடம். எனக்கு உங்க நிலைமை புரியுது, பட் நீங்க கேக்குற பிளட் இல்ல. நான் வேணா ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்பர் தரேன். உங்களுக்கு என்ன குரூப் வேணுங்கிறத நீங்க டீட்டெயிலாக அதில் போட்டிங்கன்னா அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு உடனே பிளட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி கொடுங்க. மாப்பிள்ள, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கடா. சொல்லுங்க மேடம். மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நாங்க பார்க்குறோம். கவலைப்படாதீங்க, பிளட் கிடைக்கும். சரி நாங்க வரோம். சரி வரேன் மேடம். வாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, பிளட் என்னாச்சு? அதை ட்ரை பண்ண தான் சார் போயிருக்காங்க. ரொம்ப லேட்டுங்க, இன்னும் ½ ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். சரி சார். ஏன்பா பாரி, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆகுது, என்னன்னு கேளுப்பா. ஏ மாப்பிள்ள, வண்டி நிறுத்து. சொல்லுங்கப்பா. டேய், என்னாச்சுடா? பிளட் கிடைச்சதா இல்லையா? இன்னும் கிடைக்கலப்பா. ஆனா கண்டிப்பா பிளட்டோட தான் வருவோம். நீங்க எதுவும் வருத்தப்படாம இருங்கப்பா. இன்னும் 2-3 ஆஃபீஸில் ட்ரை பண்றோம், கண்டிப்பா கிடைச்சிரும்பா. இல்லடா இனியா, டாக்டர் 1/2 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிப்பா, கண்டிப்பா பிளட்டோட வந்துடுறோம். வச்சிடுறேன். சமந்தி, என்ன ஆச்சு? பிளட் கிடைச்சிடும்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது விஷயமா தான் தேடிட்டு இருக்கான். கண்டிப்பா பிளட்டோட வந்துடுவோம். ஐயோ கடவுளே. நம்ம கருப்பசாமி புண்ணியத்துல ராசாத்திக்கு பிளட் கிடைச்சு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். என்னாச்சு மாப்பிள்ள? பிளட் கிடைச்சதான்னு கேட்டாரு. நீ சீக்கிரம். சார், நாங்கள் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம் சார். சொல்லுங்க சார். எங்களுக்கு அவசரமாக ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும் சார். கொஞ்சம் எமர்ஜென்சி சார். ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்றேன். இல்ல சார், இது ரொம்ப ரேர் பிளட் குரூப், இது எங்கேயும் கிடைக்காது. என்ன சார் சார் நீங்க? ப்ளீஸ் சார், கொஞ்சம் நல்லா பாருங்க சார். ஆமாம் சார். இல்ல சார், அப்படி ஏதாவது வந்தா நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். சார் என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஏதாவது வந்தா கால் பண்ணுங்க. ஓகே சார், சொல்லுங்க. 93-810-55. சார் கிடைச்சா கால் பண்ணுங்க. ஓகே சார், நான் வந்தா தகவல் கொடுக்குறேன். தேங்க்ஸ் சார். வரேன் சார். வாங்க சார். புது நம்பரா இருக்கு. பேசு மாப்பிள்ள. ஹலோ ப்ரோ, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பார்த்தோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம். எங்களோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் தான். பிளட் டொனேட் கிடச்சிருச்சா இல்லை நாங்கள் வரட்டுமா? அப்படியே தம்பி, உடனே கிளம்பி வாங்க. இங்க டோனர் யாரும் கிடைக்கல, பிளட்டும் கிடைக்கல, அதை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள், நாங்கள் வரோம். எம்ஆர் ஹாஸ்பிட்டல். சரிங்க ப்ரோ, நாங்கள் உடனே வந்துடுறோம். டேய் வண்டியாடா, சீக்கிரம் வாங்க. சரிடா. என்னாச்சு மாப்பிள்ள? யார் பேசுனா? மாப்பிள்ள, ராசத்துக்கு பிளட் டோனர் கிடைச்சிட்டாங்கடா. இப்போ உடனே வரேன்னு சொன்னாங்க. இப்பதான் மாப்பிள்ள என் மனசுக்கு தைரியமா இருக்கு. ராசாத்திக்கு எதுவும் ஆகாதுடா. வா, நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். இந்த ஹாஸ்பிட்டல் அமைச்சான். டேய், இந்த ஹாஸ்பிட்டல் தான்டா, வாங்கடா. சரி வாடா.
இங்க ஐசியோட எங்கம்மா இருக்கு? ஐசியூ வாடா? எதுக்கு? ராசாத்தின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுக்க வந்திருக்கோம். என் பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவளுக்கு ஆபரேஷன் நடக்க போதா? எப்படி நடக்க விடுவேன்? இப்பவே இதுக்கு ஒரு வழி பண்றேன். அம்மா வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா வேற யாருன்னா கேட்டு போறோம். அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? பிளட் கொடுக்கணுமா? நீங்க ரத்தம் கொடுக்க வந்த ராசாத்தி எனக்கும் பொண்ணு மாதிரி தான். அப்படியா? எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. வசதிதான் என்ன, நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்து ரத்தம் கொடுத்து அவளுக்கு ஆபரேஷனும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் அந்த கடவுள் கொடுத்த வரம். இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. நல்ல வேளை உங்களை மாதிரி ஒரு 3-4 பேர் வந்து ரத்தம் கொடுத்தாங்க. அப்ப சரிங்கம்மா, நாங்க வரோம். சரி. அப்பா ஆமா டாக்டர், பசங்களாம் வந்தாங்களா? இல்லையேப்பா. அப்பா பிளட் கொடுக்க 4 பசங்க வரேன்னு சொன்னாங்க. ஐயோ, அப்படி யாரும் இங்க வரலையே. அப்போ ராசாத்திக்கு ரத்தம் கிடைக்காதா? இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அப்பா டாக்டர் பிளட் கிடைச்சதா? டாக்டர் பிளட் கொடுக்க 4 பசங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. டைம் இல்லைங்க, இன்னும் 10 நிமிஷத்துல ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனைங்க. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. ராசாத்தியக்கா சரியாயிடுவாங்க, விடு. நான் ராசாத்தியை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியலையே. அவ என்னை விட்டு போயிடுவா போல இருக்கு. மனசு விட்டுறத மாப்பிள்ள. நம்ம ராசாத்தி நம்மளை விட்டு எங்கடா போறா? அந்த பிள்ளை உன் மேல உசிரியே வச்சிருக்குடா. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிட மாட்டாடா. மாப்பிள்ள நீ வேணா பாரு, அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரா. அதான் பிளட் கிடைக்கலையே, அப்புறம் எப்படி அவ திரும்ப வருவா? சார் நாங்க தரோம். ராசாத்திக்கு பிளட் நாங்க தரோம் சார். எங்களோடது ஏபி நெகட்டிவ் தான். டாக்டர் இவங்க பிளட் குரூப்பும் ஏபி நெகட்டிவ் தான். அப்படியா? கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. நர்ஸ் டாக்டர் இவங்களை கூட்டிட்டு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. கடவுளே. மாப்பிள்ள தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராசாத்திக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா என் ராசாத்தி எனக்கு திரும்ப கிடைச்சிருக்க மாட்டா. சார் இதுக்கெல்லாம் எதுக்கு சார் நன்றி சொல்றீங்க? என்னம்மா இப்படி சொல்றீங்க? சரியான நேரத்துக்கு வந்து ராசாத்தி உசுரை காப்பாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லம்மா, அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லி என் ராசாத்தி மனத்தை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு ரத்தம் கொடுத்து என் ராசாத்தி உயிரை எனக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க. நாங்க வீட்ல வேலை இல்லாம இருந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ தேடி வந்து எங்களுக்கு வேலை கொடுத்தீங்க. அப்படி பண்ண உங்களுக்கும் ராசாத்திக்கும் ஒன்றும் ஆகாது. இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் தம்பி. உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேலைக்கு வைக்கணும்னு ராசாத்தி முடிவு பண்ணதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. அந்த பலன் தான் அவளை காப்பாத்திருக்கு. எங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம் சார். சரிங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. சரி நாங்க வரோம் தம்பி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. போயிட்டு வாங்க. வரமா.
டாக்டர் ராசாத்தி எப்படி இருக்கா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல. இன்னும் 3 நாள்ல அவங்க கண்ணு முழிக்கணும். கண்ணு முழிக்கலன்னா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. மூணு நாள்ல கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காருல. கண்டிப்பா 3 நாள் கழிச்சு ராசாத்தி கண்முழிக்க தான் போறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் மாப்பிள்ள, அப்படிலாம் சொல்லாதடா. டேய் நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. அந்த கடவுளை நம்பு மாப்பிள்ள. ராசாத்தி உனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவாடா. அந்த கடவுளா பார்த்துதான் ராசாத்தியை காப்பாத்தணும். நம்ம கடவுளை நம்புறதை தவிர வேற வழி இல்ல. அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை ராசாத்தி அண்ணி தினம் தினம் அந்த அம்மனை நினைச்சு பூஜை பண்றவங்க. அந்த தாய் கண்டிப்பா அண்ணியை கைவிட மாட்டா. ராசாத்தி அண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. சீக்கிரம் குணமாயிடுவாங்க. ஆமாம்மா, அக்கா என்னைக்குமே தன்னை சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. அதனால சாமி என்னைக்கு அக்காவை கைவிடாதுமா. இனியா, கபிலன் கரெக்டா தான் சொல்றான். ராசாத்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த சாமி காப்பாத்திடும். கடவுளே, எங்க அண்ணி எப்படியாவது காப்பாத்திடு.